மாதா பிதா குரு தெய்வம் நால்வரையும் வணங்கி அகில உலக மகளிர் ஜோதிடரணி தலைவி ஜோதிட கலையரசி KS கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கும் 23வது பட்டிமன்றத்தில் ஜாதகத்தில் துல்லியமாக பலன்கள் சொல்ல ஜனனகால கிரக நிலையா கோச்சார கிரக நிலையா என்ற தலைப்பின் கீழ் பேச வந்திருக்கும் சகோதரிகள் அனைவருக்கும் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து அமுதாவின் மாலை வணக்கங்கள். நான் ஜாதகத்தில் துல்லியமாக பலன்கள் சொல்ல ஜனனகால கிரக நிலையே என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். ஜாதகம் என்பது ஒரு குழந்தை பிறந்த வேளையில் வான்மண்டலத்தில் உள்ள நட்சத்திரங்கள் மற்றும் கிரகங்களின் நிலையை காட்டும் ஒரு குறிப்பேடு ஆகும். அதில் ராசி சக்கரம், நவாம்சம் சக்கரம், தசா புத்தி விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். ராசி சக்கரம் ஒரு குழந்தை பிறந்த வேளையில் வானில் உள்ள கிரகங்களின் நிலையை காட்டும் ஒரு வரைபடமாகும். 9 நட்சத்திர பாதங்களை கொண்டது ஒரு ராசி. குழந்தை பிறந்த வேளையில் அந்த 9 நட்சத்திர பாதங்களில் எந்த பாதத்தில் எந்த கிரகம் நின்றது என்பதை காண்பிக்கும் ஒரு வரைபடம் நவாம்ச சக்கரமாகும். ஜாதகனுடைய வாழ்க்கையில் எந்த வயதில் என்ன பலன் நடக்கும் என்பதை சொல்வதற்கு தசா புத்தி விவரங்கள் அவசியம். தசா என்பது 9 கிரகங்களும் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கும் கால அளவு ஆகும். 9 கிரகங்களின் மொத்த தசா வருடங்கள் 120. ஒரு மனிதனின் பூரண ஆயுட்காலம் 120 வருடங்களாகும். தசா புத்தி அந்தரநாதர்கள் எந்த பாவத்தில் நின்று கிரகத்தின் நட்சத்திர சாரத்தில் அமர்ந்துள்ளார்களோ அந்த பாவத்தின் பலன்களையே முதன்மையாக தருவார்கள். தசாபுத்தி அந்தரநாதர்கள் எந்த பாவாதிபதியின் நட்சத்திர சாரத்தில் அமர்ந்துள்ளார்களோ அந்த பாவத்தின் பலன்களை 2வது நிலையில் தருவார்கள். தசாபுத்தி அந்தரநாதர்கள் எந்த பாவத்தில் நிற்கிறார்களோ அந்த பாவத்தின் பலனை 3ஆம் நிலையில் தருவார்கள். தசாபுத்தி அந்தரநாதர்கள் எந்த பாவங்களுக்கு அதிபதிகளாக வருகிறார்களோ அந்த பாவ பலன்களை 4ஆம் நிலையில் தருவார்கள். ஒரு உதாரண ஜாதகம். தனுசு லக்னம். லக்னத்திற்கு 4ஆம் வீட்டில் சனியும் ராகுவும், 8ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய், 9ஆம் வீட்டில் குரு, சந்திரன், 10ஆம் வீட்டில் கேது. சூரியன் நின்ற சாரம் பூசம் 3, சந்திரன் பூசம் 2, செவ்வாய் புனர்பூசம் 4, புதன் புனர்பூசம் 4, குரு பூரம் 1, சுக்கிரன் ஆயில்யம் 2, சனி அஸ்வினி 1, ராகு ரேவதி 1, கேது அஸ்தம் 1. தசா இருப்பு சுக்கிர திசை 13 வருடம் 2 மாதம் 27 நாள். உதாரண ஜாதகருக்கு செவ்வாய் திசை நடப்பதாக வச்சுக்கிட்டோம்னா, செவ்வாய் குருவின் சாரத்தில் அமர்ந்திருக்கிறார். குரு 9ஆம் வீட்டில் அமர்ந்துள்ளார். குரு 1, 4ஆம் வீட்டிற்குரியவர். செவ்வாய் 8ஆம் பாவகத்தில் அமர்ந்துள்ளார். செவ்வாய் 5, 12ஆம் பாவகங்களுக்கு உரியவர். ஆகவே செவ்வாய் திசையில் செவ்வாயும், செவ்வாய் நின்ற நட்சத்திர திசையில் செவ்வாயும், செவ்வாய் நின்ற நட்சத்திரநாதனான குருவும் எந்தெந்த பாவங்களுக்கு தொடர்பு பெறுகிறார்களோ அந்த பாவ பலன்களை செவ்வாய் திசையில் பெற முடியும். இப்போ இதன்படி செவ்வாய் திசையில் 9ஆம் பாவ பலன்கள் முதன்மை நிலையில் ஜாதகருக்கு கிடைக்கும். 1, 4ஆம் பாவ பலன்கள் 2ஆம் நிலையில் ஜாதகருக்கு கிடைக்கும். 8ஆம் பாவ பலன் 3ஆம் நிலையில் ஜாதகருக்கு கிடைக்கும். 5, 12ஆம் பாவ பலன்கள் 4ஆம் நிலையில் ஜாதகருக்கு கிடைக்கும். 9ஆம் பாவம் புனித பயணம், தீர்த்த யாத்திரை, குரு தரிசனம், குருவருள் பெறுதல், பூர்வ புண்ணியம், ஆலய வழிபாடு, தான தர்மங்கள் செய்தல், ஆன்மீக ஈடுபாடு இவைகளை குறிக்கும். 9ஆம் பாவ பலன்கள் சிறிதும் பிசகாமல் செவ்வாய் திசையில் ஜாதகருக்கு வாழ்க்கையில் நடந்துள்ளது. 1ஆம் பாவம் பேர், புகழ், கீர்த்தி இவைகளை குறிக்கும். 4ஆம் பாவம் வீடு, வாகனம், சுகம் இவைகளை குறிக்கும். செவ்வாய் திசையில் ஜாதகருக்கு வாகன யோகம் அமைந்துள்ளது. 8ஆம் பாவம் வம்பு, வழக்கு, அவமானம், மிரட்டல், அவதூறு, அபவாதம் இவைகளை குறிக்கும். 8ஆம் பாவம் சம்பந்தமான பலன்களும் ஜாதகரின் வாழ்க்கையில் செவ்வாய் திசையில் நடந்துள்ளது. 12ஆம் பாவம் தூரதேச வாசத்தை குறிக்கும். ஆகவே ஜாதகர் குடும்பத்தை விட்டு பிரிந்து தனியாக வெளியூரில் வசிக்கும் நிலையும் ஏற்பட்டது. 9 மற்றும் 12ஆம் பாவகங்கள் இடமாற்றத்தை குறிக்கும். செவ்வாய் திசை நடப்பில் உள்ளபோது ஜாதகருக்கு 3 முறை இடமாற்றமும் நிகழ்ந்துள்ளது.
தசா காலம் என்பது மிகவும் நீண்ட காலம். ஆகவே வாழ்க்கை சம்பவங்கள் நிகழும் துல்லியமான காலகட்டத்தை நிர்ணயம் செய்ய புத்தி மற்றும் அந்தரங்களையும் கவனிக்க வேண்டும். உதாரணமா ஜாதகருக்கு செவ்வாய் திசையில் ஒவ்வொரு புத்தியிலும் நடந்த சம்பவத்தை பார்க்கலாம். இப்ப செவ்வாய் திசையில் செவ்வாய் புத்தியில் குரு அந்திரத்தில் ஜாதகர் பத்திரிகை உலகத்திற்கு அறிமுகமானார். செவ்வாய் குருவின் சாரத்தில் அமர்ந்துள்ளார். செவ்வாய் திசையில் ராகு புத்தியில் புதன் அந்திரத்தில் ஜாதகருக்கு முதல் குழந்தை பிறந்துள்ளது. ராகு புதன் சாரத்தில் அமர்ந்துள்ளார். இப்ப செவ்வாய் திசையில் சனி புத்தியில் கேது அந்திரத்தில் ஜாதகருக்கு இடமாற்றம் ஏற்பட்டது. சனி கேது சாரத்தில் அமர்ந்துள்ளார். செவ்வாய் திசையில் கேது புத்தியில் சந்திரன் அந்தரத்தில் ஜாதகர் பலவிதமாக வழக்குகள், சண்டை சச்சரவுகள், மிரட்டல்களை சந்திக்க நேரிட்டது. கேது சந்திரன் சாரத்தில் அமர்ந்துள்ளார். செவ்வாய் திசையில் புதன் புத்தியில் குரு அந்தரத்தில் ஜாதகர் பத்திரிகை உலகில் நுழைந்து பேரும் புகழும் பெற்றார். புதன் குரு சாரத்தில் அமர்ந்துள்ளார். செவ்வாய் திசையில் சுக்கிர புத்தியில் புதன் அந்திரத்தில் ஜாதகருக்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஏற்பட்டது. சுக்கிரன் புதன் சாரத்தில் அமர்ந்துள்ளார். இப்போ மேற்கண்ட ஜாதக விளக்கத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்ன அப்படின்னா, எந்த தசை நடப்பில் இருந்தாலும் அந்த திசையில் வரும் 9 புத்திகளில் புத்திநாதன் என்ற நட்சத்திர அதிபதியின் ஆதிபத்திய பலன்கள் நடைமுறைக்கு வந்துள்ளது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஜாதகத்தில் உள்ள 9 கிரகங்கள் நின்ற நட்சத்திர நாதர்களின் அந்தரத்தில் வாழ்க்கையில் முக்கியமான சம்பவங்கள் நிகழ்வதையும் நம்மால் அறிய முடிகிறது. இப்போ கோச்சார பலன்கள் என்றால் கோள்களின் அசைவினால் உண்டாகும் பலன்கள் என்று பொருள். அஷ்டவர்க்க பரல்களை அடிப்படையாக கொண்டுதான் கோச்சார பலன்களையும் கூற முடியும். ஒரு கிரகம் எந்தெந்த வீடுகளுக்கு தனது பரல்களை கொடுத்துள்ளதோ அந்த வீட்டிற்கு வரும்போது மட்டுமே நன்மைகளை செய்வார். பரல்கள் கொடுக்காத வீட்டிற்கு செல்லும் போது நன்மைகளை செய்ய மாட்டார். இதிலிருந்து ஜாதகத்தில் துல்லியமாக பலன்களை சொல்ல ஜனனகால கிரக நிலைகளே நமக்கு துணை நிற்கிறது என கூறிக்கொண்டு, பட்டிமன்றத்தில் எனக்கு பேச வாய்ப்பளித்த அகில உலக மகளிர் ஜோதிடரணி தலைவி ஜோதிட கலையரசி KS கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கு மீண்டும் நன்றி கலந்த வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.